கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையத்தை விடியா அரசு கிளாம்பாக்கத்திற்கு மாற்றியதால் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக சொந்த ஊர் செல்லும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நகரின் உட்பகுதியில் இருந்து வரும் பயணிகள் முறையான போக்குவரத்து வசதிகள் மேற்கொள்ளாததால் அவதிக்குள்ளாவதாக புகார் தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக மெட்ரோ வந்து கோயம்பேடுனா மெட்ரோவில் கனெக்ட் ஆகிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப அவையாக இருக்குது, சிட்டிலேருந்து ரொம்ப அவையாக இருக்குது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் டைம்லாம் இன்னும் மிச்சமாகாது, டைம் வேஸ்ட் தான் ஆகுது, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. எப்போவுமே கோயம்பேடுலேருந்து பஸ் ஏறுவேன். இந்த வாட்டி கோயம்பேடில் பஸ் இல்லாதனால கிளாம்பாக்கம் வந்தேன். இங்கேயும் ஒழுங்கான பஸ் இல்லை. நான் காலைல 10 மணிக்கே இங்கே வந்துட்டேன். 10 மணிலேருந்து இப்போ 1 மணி ஆகிடுச்சி, இன்னும் பஸ் இல்லை. நீங்கள் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் தெரியும் என்ன ஆகுதுன்னு. ஆசனாபுரத்துலேருந்து 18 வந்து அங்கே இறங்கி இங்கே நடந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படி ஏறக்குள்ள இப்போது திருக்கோயிலூர் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அங்கேனாக்கா குரோம்பேட்டிலே பஸ் ஏறிடுவோம். இங்கே எவ்வளோ தூரம் அங்கேருந்து நடந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி மெட்ரோ ஈக்கர்த்தாங்கல் டு கோயம்பேடு ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே ஏதாச்சும் ஒரு லோக்கல் ட்ரெயின் மெட்ரோ போட்டாங்கன்னா கொஞ்சம் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கோயம்பேடோட இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், கொஞ்சம் ரொம்ப அவுட்டில் இருக்கனால. திருச்சி மாவட்டம் சமயபுரம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நம்பர் 1 டோல்கேட் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் போக்குவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்தால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட விடியா அரசு மேம்பாலம் கட்டும் பணியில் சுணக்கம் காட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் இதுபோன்ற போக்குவரத்து நெரிசலை தடுக்க விடியா திமுக அரசு விரைந்து மேம்பாலத்தை கட்டிபிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ இந்த பொங்கலுக்கு முன்னாடியே இந்த மேம்பாலத்தை முடிச்சிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் தாம்பரம் டு செங்கல்பட்டு இப்போ அந்த டிராஃபிக் பிரச்சனை இருந்திருக்காது. இதே பாதையில தான் மரியாதைக்குரிய மாண்புமிகு தற்போதைய முதலமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாரும் போறாங்க. யாருக்குமே இதை கண்டுக்க மாட்டாங்களா? இது பொதுமக்கள் அவங்க போகும்போது எல்லாமே டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி போயிடுறாங்க. அப்போ பொதுமக்களும் ஆம்புலன்ஸ்ல அடித்தட்டு மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாதிரி கஷ்டப்படணுமா?